வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ப்ரோமோவோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கான 3 ப்ரோமோவுமே ரிலீஸ் ஆயிருச்சு. 3 ப்ரோமோவுமே ஒரே மாதிரி இருக்குது. ஒரே கன்டென்ட் தான் 3 ப்ரோமோவிலயுமே காட்டுறாங்க. எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அப்படின்னு பார்ப்போமா? டேய் சும்மா இருடா. இந்த டாஸ்கின் போது பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்தாலும் உங்களின் அன்றாட வேலைகளை செய்து கொண்டே மீறி நீங்கள் ரியாக்ட் செய்தால் எவிக்ஷன் ப்ராசஸுக்கு நேரடியாக நாமினேஷன் செய்யப்படுவார். பிக் பாஸ் ஏற்கனவே கொடுக்குறதே கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் காய்கறி. அதை வச்சு என்னத்தையோ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம். அதையும் தூக்கிட்டு போறதுக்கு ஆளா? யாரும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டாஸ்க்கு. ஆனால் பிரியங்கா பாருங்க பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக யாரோ வராங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. வேற லெவல் பிரியங்கா. ஆனால் இந்த வாரம் ஃபுல்லுமே வந்துட்டு ரூல் பிரேக் பண்ணுறது மட்டும்தான் பிரியங்காவோட வேலையாகவே இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. செகண்ட் ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சஞ்சீவ் தான் வராரு. சஞ்சீவ் நார்மலாகவே எல்லா டைமுமே வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக தான் தெரிவார். இனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேற இருக்காரு, சும்மாவா இருப்பார். இனி டெய்லி ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னடா அது புது ட்விஸ்டா இருக்குது. அண்ணாச்சி வந்து வெல்கம் பண்ணாதே நான் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படிங்கிறாரே சஞ்சீவ். நிஜமாவே பிடிச்சு சொல்றாரா? எல்லா சீசனுமே சூப்பர் தான், அதே மாதிரி இந்த சீசனும் சூப்பரா தான் பேசிருக்காங்க. எஸ் விஜய் சார் பாக்குறாரா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஞ்சீவ் நார்மலாகவே வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தான் இருப்பார். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கொஞ்சம் ஓவராகவே இருக்குது போல் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதோட செகண்ட் ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேர்ட் ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதே வந்துட்டு இவங்க எல்லாரும் வெளியில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அபிஷேக் சொல்லுவார் இல்லையா, எல்லாரை பற்றி ஒவ்வொரு கருத்து, அது மாதிரி வந்துட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காரு சஞ்சீவ். என்னோட ஒப்பீனியன், ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப அமைதியா இருந்த ஒரு வருண் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து உங்க இருந்து ஒரு ஹீரோ மாதிரி சூப்பரா கலகிட்டு இருக்கீங்க. விச் ஐ லைக் ரியலி வெரி குட். ஒரு புரியாத புதிர் அக்ஷரா என்ன பாக்குற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்க. கொஞ்சனா கொஞ்சறது, மிஞ்சினா மிஞ்சிறது, அதாவது அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் தான் நீங்க. அபிஷேக் பயங்கர டென்ஷன் போலங்க, முகத்தை பார்க்குறப்பே தெரியுது. என்னடா நம்ம சொல்கிறது தான் இத்தனை நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, நம்ம தான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஜீனியஸ் மாதிரி எல்லாரையும் காட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு இவர் வந்துட்டு எல்லாரை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறாரு, இது ரொம்ப தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இந்த கேமை வந்து ஒரு அழகான மீட்டர்ல அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆட்டோ மீட்டர் மாதிரி எந்த மீட்டருக்கும் சூடு புடிச்சா ஃபாஸ்டா வரும்ல, அந்த மாதிரி ராஜுக்கும் அந்த மீட்டருக்கும் சூடு பிடிக்கும். சஞ்சீவ் சொல்றத பார்த்தா ராஜு வந்துட்டு வெளியில பயங்கரமா கோவப்படுவாரு, வீட்டுக்குள்ள அமைதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ 50 நாள் ஆயிருச்சு, இவ்வளோ நாள் கோவப்படாத மனுஷன் இனிமேவா கோவப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நேத்துக்கான ப்ரோமோ பார்க்குறப்பே தெரிஞ்சு இன்னைக்கு வந்துட்டு எபிசோட் நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கே பிடிக்கல. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் தான் தெரியுது. பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்ட்டு. இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.